ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேங்க. இன்னைக்கு வந்து எங்க போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, முருகர் கோயிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். பழனி போலான்னு ரொம்ப நாளா பேசிக்கிட்டே இருந்தோம். சரி இன்னைக்கு போலாம் அப்படின்ட்டு நேரமே போயிட்டு இருந்தேங்க. இந்த விநாயகர் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு, என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு தாங்க ப்ரெசென்ட் பண்ணாங்க. லாஸ்ட் டைம் வந்திருந்தப்போ அவள பார்க்க போனேனுங்களா, அத வந்து குடுத்தாங்க. அப்பா வந்து கார்ல வச்சுக்கலாம் அப்படின்ட்டு, அந்த சாமிய வந்து வீட்ல நான் வச்சிருந்தா கூட இவ்வளோ பார்த்துருக்க மாட்டேனுங்க. தினமும் வந்து பார்த்தீங்கன்னா, கார்ல எங்க வெளில போனாலும் வாசல்கிட்டயே வந்து அரளிப்பூ செடி இருக்குதுங்களா, கொஞ்சமாச்சும் அந்த பூவ வந்து பறிச்சு சாமிக்கு வச்சுட்டு தாங்க காரே எடுக்கிறது. அதுவும் வந்து சாமிய சுத்தி சூடாயிடக்கூடாதுன்னு சுத்தி டவல் போட்டு பூ வச்சிருக்கிறாங்க. ரொம்ப அழகா இருந்ததுங்க பார்க்கறதுக்கு. இன்னைக்கு கோயிலுக்கு வந்து யார் யாரெல்லாம் போனோம்னு பார்த்தீங்கன்னா, நானு, அப்பா, அம்மா, அப்புறம் சித்தி பொண்ணுங்க. 5 பேர் தான் போயிருந்தோம். பழனிக்கு வந்து எப்போ ஊருக்கு போனாலும் கண்டிப்பா போயிடுவேங்க. போம்போதே பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு கிளம்புனோங்க. ஒரு 3 மணி நேரத்தில போயிரலாம். போம்போதே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டீ கடை, சாப்பிடுற கடை எல்லாமே வந்து மாமூலா அந்தந்த கடை வச்சிருக்கிறாங்க. போற வழியிலேயே வந்து டீ கடையில நிறுத்துனாங்களா, நான் டீ குடிக்க மாட்டேங்க. சரின்ட்டு வடையும், சுக்கு காப்பி தான் குடிச்சேன். வடை நல்லா மொறு மொறுன்னு செம்ம சூப்பரா இருந்ததுங்க. காலையில பார்த்தீங்கன்னா, ஃபுல் பக்தி மயமா எங்க திரும்பினாலும் பட்டைய தான் போட்டுட்டு உட்காந்துருந்தோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஊருக்கு வந்தது காரே ஓட்டலிங்க. நான் இந்தியால இருந்தப்போ 2 வருஷத்துக்கிட்ட கார் ஓட்டியிருக்கிறேன். அதனால வந்து ஓட்டலாமா, வேண்டாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேங்க. ஏன்னா வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா, அப்பாவே தாங்க ஃபுல் அலைச்சல். அவங்களே தான் கார் ஓட்டிக்கிட்டே இருந்தாங்க. சரி குடுங்க நானே ஓட்டுறேன்ட்டு ஒரு கொஞ்சம் தூரங்க ஒரு 100 மீட்டர் போனோனேயுமே அந்த கரெக்ட்டா அந்த இது எல்லாமே வந்துருச்சுங்க. அந்த வாகு ஃபுல்லா வந்துருச்சு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஓட்டிட்டு இருந்தனால நமக்கு அந்த மசில் மெமரி இருக்கும் இல்லைங்களா? டக்குன்னு வந்துருச்சுங்க. நம்ம எவ்வளோ தான் நல்லா கார் ஓட்டுனாலும், நம்ம அப்பா, அம்மாவுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னும் சின்ன பிள்ளைங்க தாங்க. இன்னமும் இங்க பாரு ரைட்ல ஏறாத, லெஃப்ட்ல ஏறாத, லெஃப்ட்ட பாரு, இந்த கீர போடு, அந்த கீர போடுன்னு போற வரைக்கும் சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. நானும் சொன்னேன், "அப்பா 10 வருஷமா வண்டி ஓட்டுறேன். இன்னமும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறீங்களே" அப்படின்ட்டு. அது நம்ம எவ்வளோ பெரிய பிள்ளைங்கள ஆனாலும், நம்ம அப்பா, அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்க தாங்க. அப்படிதான் இருந்தது. கரெக்ட்டா ஒரு 2 1/2 மணி நேரத்துக்கிட்டயே போயிட்டுங்க, கோயில் வந்து கிட்ட போறதுக்கு முன்னாடியே ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடலான்ட்டு, இதுவுமே ரெகுலர் ரெஸ்டாரண்ட் தாங்க. சாப்பிடலான்ட்டு அங்க போய் சாப்பிட்டு, அதுக்கப்புறம் தான் கிளம்புனாங்க. ஏன்னா கோயில் பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பெருசான ரெஸ்டாரண்ட் எதுவுமே இல்ல. அதனால அங்கேயே சாப்பிட்றலான்ட்டுங்க, ஆளுக்கு ஒரு தோசை, இட்லின்னு எல்லாமே சாப்பிட்டோங்க. கன்னிக்குட்டி செம்ம தூக்கம். காலைல 5 மணிக்கே எழுப்பி விட்டாங்களா, எந்திரிச்சு தலைக்கு குளிக்க வச்சு தான் கூட்டிட்டு வந்தோம். கார் ஏறுனதுலேருந்து தூங்கிக்கிட்டே தாங்க இருந்தான். அப்புறம் கரெக்ட்டா சாப்பிட வரும்போது தான் முழிச்சான். மினி பிரேக்ஃபாஸ்ட் தான் இருக்கான்னு கேட்டாங்க. யூசுவலா ரொம்ப கூட்டமா இருக்க டைம்ல வந்திருக்கிறோங்க. அப்பலாம் பார்த்தீங்கன்னா, மினி பிரேக்ஃபாஸ்ட்ன்னு வச்சிருப்பாங்க. இட்லி, தோசை, பொங்கல் எல்லாமே வச்சிருப்பாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை தாங்க. வெள்ளிக்கிழமை வந்து கோயில்ல வந்து பெருசா கூட்டம் இல்ல. கூட்டமே ரொம்ப கம்மியா வந்தனால பார்த்தீங்கன்னா, ஹோட்டலுமே ரொம்ப ஃப்ரீயா தான் இருந்தது. சரின்ட்டு எல்லாம் சாப்பிட்டுங்க, கோயிலுக்கு போயிட்டு கோயில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அடிவாரம் இருக்குது இல்லைங்களா? அந்த கோயில் மலைய சுத்திங்க ரோடு வந்து அவ்ளோ பக்காவா நீட்டா பண்ணியிருக்கிறாங்க. நான் முன்னாடி வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கோயிலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த மலைய சுத்தி அவ்ளோ கடை இருக்குங்க. வண்டிலாம் எதுவுமே போ முடியாது. நடக்கிற பாதையுமே சிரமமா தான் இருக்கும். இப்ப எல்லா கடையுமே எடுத்துட்டாங்களாங்க. எடுத்து இந்த கடைகள்லாம் இருக்கிறதுக்கு தனியா ஒரு இடம் குடுத்துட்டு, அந்த கோயில் மலைய சுத்திங்க நல்லா ஒரு பெரிய ரோடுங்க போட்டு அவ்ளோ நீட்டா மெயின்டெயின் பண்றாங்க. நாங்க போனோனயுமே பார்த்தீங்கன்னா, லெஃப்ட்ல வந்து பெய்டு பார்க்கிங் தாங்க போனோம். ரூ. 100 அப்டின்னாங்க. ஃப்ரீ பார்க்கிங் இருக்குதுங்களாமா. எங்களுக்கு அது தெரியலைங்க. நாங்க ரோப் கார் இருக்க ஸ்டேஷனுக்கு போகும்போது, அந்த எலக்ட்ரிக் கார்ல போனோங்களா, போகும்போது அந்த ஃப்ரீ பார்க்கிங்கே பார்த்தோம். ஃப்ரீ பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருசுங்க. அங்கேயுமே அங்கங்க வந்து ஸ்டாப் வச்சிருக்கிறாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கூட்டம் இல்லாதனால பார்க்கிங்குமே ரொம்ப ஃப்ரீயா இருந்ததுங்க. மேபி அங்க போய் தான் நிறுத்திட்டு வந்திருக்கலாம்னு நெனைக்கிறேன். நம்ம ரெகுலரா இங்கேயே நிறுத்துறோம் அப்டின்ட்டு இங்கேயே வந்துட்டு போயாச்சுங்க. அது கோயில்லருந்து அந்த மலைய சுத்தி அந்த ஃபுல்லா வந்து கடையெல்லாம் எடுத்துட்டாங்க இல்லைங்களா, ரோடுமே நல்லா அகலமா ஃப்ரீயா இருந்தது. அங்க போயிட்டு ரோப் காருக்கு எப்படி போறதுன்னு பார்த்துட்டு இருந்தேங்க. இந்த பேட்டரி கார் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ தாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த மலைய சுத்தி சுத்தி ஓட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த விஞ்ச் இருக்க ஸ்டேஷனு, ரோப் கார் இருக்க ஸ்டேஷனுங்க, அதுக்கப்புறம் நம்ம படியில போவோம் இல்லைங்களா, அந்த ஸ்டேஷன்னு ஃபுல்லா வந்து அந்த 3 ஸ்டாப்புக்குமே ட்ராப் பண்றாங்க. போற வழியில பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரீ பார்க்கிங் ஒரு இடத்துல நிறுத்துறாங்க. ஃப்ரீ பார்க்கிங்கே 2 இடம் இருக்குதுங்க. 2 இடத்துல நிறுத்தி தான் கூட்டிட்டு போறாங்க. நாங்க என்ன பண்ணோம்னா, நம்ம ரோப் கார்ல போயிரலாம். போகும்போது அம்மா கால் வலிக்குதுன்னு சொன்னாங்க. சரின்ட்டு ரோப் கார்ல போயிரலாம். போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சாமி கும்பிட்டு வரும்போது வேணா விஞ்ச்ல வந்துரலாம் அப்படிங்கிற பிளான்ல தான் ஃபர்ஸ்ட்டு வந்து ரோப் கார் இருக்க இடத்துக்கு போனோங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா, கூட்டம் ஒண்ணும் பெருசா இல்லையே, ரொம்ப நேரம்லாம் கியூ இருக்காது அப்படின்ட்டு தான் போனோம். செல்ஃபோன் வந்து மேல அலவுட் இல்லைங்க. நம்ம கீழ அடிவாரத்தில வந்து ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து விஞ்ச்சோட ஸ்டேஷனு, ரோப் காரோட ஸ்டேஷன்லாம் இருக்குது இல்லைங்களா, அதே மாரி மலைக்கு வந்து படியில ஏறுறோம் இல்லைங்களா, எல்லா ஸ்டேஷனுக்கும் பக்கத்திலேயே வந்து செல்ஃபோன் வந்து நம்ப அவங்க கிட்ட குடுக்குற அந்த ஸ்டேஷனுமே இருக்குதுங்க. நாங்க என்ன பண்ணோம்னா, கார்லயே எல்லா ஃபோனையும் வச்சுட்டு, ஒரு 2 ஃபோன் மட்டும் கையில எடுத்துக்கிட்டோங்க. ஏன்னா இறங்கிட்டு ஃபோன் எடுத்துட்டு நம்ம எங்கேயா போனோம்னா கூப்பிடறதுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக. அதே மாரி ஸ்லிப்பருமே வந்து
பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்து ஸ்டேஷன் அந்த செல்ஃபோன் வைக்கிற ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே விட்டுக்கலாங்க. இது செல்ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேட்டாங்கன்னா ₹15 ₹5 ₹5 கேட்டாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு மறந்து போச்சுங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பவுச்சில் போட்டு அந்த நம்மளை ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நம்ம வந்து அந்த கொடுக்கும்போதே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. எடுத்ததுக்கப்புறம் காசு வாங்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வச்சிடுறாங்க. ஒரு ஸ்லிப்பு கொடுத்துட்றாங்க. நம்ம ரிட்டர்ன் வரும்போது ஸ்லிப்பு காமிச்சோம் அப்படின்னா கரெக்டாக கொடுத்துட்றாங்க. இதுதான் அந்த ரோப் காரோட ஸ்டேஷனுங்க. நாங்கள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 9 மணிக்கெல்லாம் போயிட்டோங்க. அந்த ரோப் காருக்கு போகிற கியூ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஃபுல்லாக ஃப்ரீயாக இருந்ததுங்க. ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்குது. டக்குன்னு போனோன்னு ஏறிடலாம் போல் இருக்குதுன்ட்டு உள்ளே போயிட்டேங்க. உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தா குறைஞ்சது வந்து ஒரு 2.5 மணி நேரம் டு 3 மணி நேரம் ஆகும். ஏன்னா உள்ளே வந்து ரொம்ப நேரமாக கியூவில் நின்றுட்டுருக்குறாங்க அப்படின்னாங்க. என்னடா வம்பா போச்சு, 3 மணி நேரம் நின்றுட்டு எந்நேரம் போய் சாமி பார்க்குறது. கரெக்டாக 12 மணிக்கு மேலே பூஜை பண்ணுவாங்க இல்லைங்களா, அப்போ எல்லாத்தையுமே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு அப்புறம் தான் சாமி காமிப்பாங்க. ரொம்ப நேரம் ஆகிடும் அப்படின்ட்டு சரி நம்ம விஞ்ச் இருக்க ஸ்டேஷனுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு வெளில வந்தாங்க. இந்த பேட்டரி கார் தான் வந்து ஃப்ரீயாக வெளில போய்கிட்டே இருக்குது இல்லைங்களா, நம்ம வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் அந்த பேட்டரி கார் இருந்துகிட்டே இருக்குங்க. நிறைய கார் இருக்குது, நல்ல ஃபெசிலிட்டிங்க, சூப்பராக இருந்ததுங்க. அவ்வளோ வந்து ஹேண்டியாக நிறைய கொடுத்துருந்தாங்க. சரின்ட்டு விஞ்ச் ஸ்டேஷனுக்கு போனோங்க. அங்கே போனால் அங்கேயும் போய் கியூவில் நின்றுட்டோம். கியூவில் போய் ஒரு 1/2 மணி நேரம் நின்னோங்க. அங்கேயும் வந்து ஒரு 3 மணி நேரம் ஆகும்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. என்னடா வம்பா போச்சு, இதுவும் 3 மணி நேரங்கிறாங்க, அதுவும் 3 மணி நேரங்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு பார்த்தோங்க. அப்புறம் அம்மா இருந்துட்டு கண்ணு நான் படி ஏறிடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. சரி வாங்க ட்ரை பண்ணலான்ட்டு அப்புறம் அடிவாரத்துக்கு போயிட்டேங்க. அடிவாரத்துக்கு போய் கீழே சாமி கும்பிட்டு படி ஏற ஆரம்பித்தோங்க. கரெக்டாக ஒரு 40 நிமிஷங்களா 30 டு 40 நிமிஷத்தில் ஏறிட்டோங்க. அந்த யானை வழி பாதைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, யானை வழி பாதையில் போகாமல் அந்த நெட்டுக்குத்தில் ஒரே படியாக இருக்கும் பாருங்கள், அதிலே ஏறிட்டோம். நான் அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன், படி ஏறும்போது முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டே வந்து ஏறுங்கம்மா, கால்வலி எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிகிட்டே இருந்தேங்க. ஆனால் உண்மையாலுமேங்க அம்மாவுக்கு வந்து பயங்கர கால்வலி, முட்டிலாம் வீங்கி தான் இருந்தது. ஆனால் அந்த கோயிலுக்கு வந்து படி ஏறினது வலிக்கவே இல்லைன்னு சொன்னாங்க. சுத்தமாக வலியே இல்லை கண்ணு எனக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரத்தில் ஏறிட்டோங்க. ஏறும்போதே பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ்லேயே அந்த நடவழி பாதையில் வந்து ஒரு செக்கிங் இருந்ததுங்க. ஹேண்ட்பேக்லாம் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் விட்டாங்க. ஏன்னா ஃபோன் யாரும் எடுத்துகிட்டு வந்துடக்கூடாது இல்லைங்களா, அதனால் மேலே போகும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ குரங்கு இருந்ததுங்க. நெடுவுலையும் அத்தனை குரங்கு இருந்தது. அந்த க்யூவில் நிற்கும்போது எல்லா இடத்துலையுமே இருந்ததுங்க. நேராக மேலே போயிட்டு காலெலாம் கழுவிட்டுங்க, அங்கே அரச மரத்தடியில் பிள்ளையார் இருந்தாங்க. பிள்ளையாரை சாமி கும்பிட்டு மேலே போயிட்டு டிக்கெட் வாங்கலான்னு போனாங்க. ₹100 டிக்கெட்டே வாங்கிடலான்ட்டு ₹100 டிக்கெட் தாங்க வாங்கினோம். வாங்கிட்டு அந்த க்யூக்கு போனோம்னா உள்ளே வந்து அந்த ₹100 டிக்கெட் என்ட்ரன்ஸ்குள்ளே போனோம் பாருங்கள், அப்படியே நேராக போய்கிட்டே தாங்க இருந்தோம். ஒரு இடத்துல கூட நிற்கவே இல்லைங்க. எங்களுக்கு முன்னாடி யாருமே இல்லை. நேராக போய் எங்கே நின்னோம்னா சாமி முன்னாடி தாங்க நின்னோம். நல்ல ராஜ அலங்காரத்தில் முருகர் அப்படியே வந்து ஒரு சிகப்பு கலர் துணிலைங்க அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்கலாங்கிற அளவுக்கு இருந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. நேராக சாமிகிட்ட போய் நின்னோனையும் கூட்டமும் இல்லைங்களா, நம்மளை வந்து ரஷ் பண்ணவே இல்லைங்க, போங்க போங்கன்னு சொல்லவே இல்லை. ரொம்ப நேரம் நின்று சாமியை பார்த்து மனசார சாமிக்கிட்ட வேண்டிட்டு அப்புறம் தாங்க வந்தோம். இந்த அளவுக்கு வந்து சூப்பரான தரிசனம் இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. எப்படி கூட்டம் இருக்கும், 2 மணி நேரம் ஆயிடும் கியூலாம் நின்று முடிக்கிறதுக்குன்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் அந்த அளவுக்கு எதுவுமே ஆகலைங்க. டக்குன்னு சீக்கிரம் சாமியை பார்த்துட்டோம். சாமியை பார்த்துட்டு அப்புறம் வெளியில் வந்துங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு பஞ்சாமிர்தெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தாங்க கிளம்புனோம். பஞ்சாமிர்தம் வாங்கிட்டு ரிட்டன் வரும்போது பார்த்தீங்கன்னா படியில் இறங்க வேண்டாம், அம்மாவுக்கு ரொம்ப கால்வலின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, சரி ரிட்டன் வந்து ரோப் காரில் போயிடலான்ட்டு ரோப் காருக்கு போய் நின்னோங்க. ரோப் கார் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் கியூ வந்து அவ்வளோ பெருசு இல்லைங்க. கரெக்டாக 1 மணி நேரத்தில் வந்து நாங்கள் ரோப் காரில் வந்து அந்த கியூ வந்து முடிஞ்சிருச்சு. கரெக்டாக கீழே வந்தாலே கனிக்குட்டி இது வரைக்கும் ரோப் காரில் போனதே இல்லைங்க. சரி அவனுக்கு வித்தியாசமாக இருக்கும் அப்படின்ட்டு தான் ரோப் காரில் போனோம். ரோப் காரில் கீழே போய் இறங்கும் போது பார்த்தீங்கன்னா நாங்கள் ரோப் காரில் போகிறதுக்கு போய் கியூவில் நின்னோம் இல்லைங்களா, அப்போ வந்து ஒரு கப்பல் வந்து எங்கள் கூட நின்னாங்க. நின்றுட்டு எவ்வளோ நேரம் ஆகும்னு முன்னாடி இருக்கவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. 3 மணி நேரம் ஆகுதுன்னு நாங்கள் திரும்பி வந்துட்டோங்க. அந்த கப்பல் வந்து லேட் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம இங்கேயே நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நின்றுட்டு இருந்தாங்க. நாங்கள் ஒரு சாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு கீழே வரும்போது அதே வழி தான் இல்லைங்களா, நாங்கள் கீழே இறங்கி வரோம். அவங்க அப்போ தான் ரோப் காரில் ஏறுறதுக்கு கிட்ட வந்தாங்க. அடக்கடவுளே, 3 மணி நேரமா, நம்ம சாமியே பார்த்து கும்பிட்டு வந்துட்டோமே, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு தாங்க இருந்தது. சரின்ட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு அப்புறம் வந்து எப்பயுமேங்க எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கடை வீதியில் இருக்கிற கடையெல்லாம் சுற்றி பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி தான் இந்த கந்த விலாஸ் இருக்குது இல்லைங்களா, அங்கே வந்து பஞ்சாமிர்தம் லாஸ்ட் டைமே வாங்கியிருந்தேன். சரி அதையுமே வாங்கலாமான்ட்டு போனாங்க. அந்த கிஃப்ட் பாக்ஸ் எடுத்து பார்த்தோம். கிஃப்ட் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தனித்தனியாகவே பேக்காக இருந்ததுங்க. அதில் வந்து 1 கப்பு பஞ்சாமிர்தம், கொஞ்சம் திருநீர், மஞ்சள் அந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. அந்த கிஃப்ட் பாக்ஸில் வந்து மொத்தம்
10 கப்பா 10 15 எவ்வளோ இருந்ததுன்னு நினைக்கிறேன். அதில பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட ரூ. 500 என்னமோ சொன்னாங்க. சரி அவ்வளோலாம் எடுத்துட்டு போய் என்ன பண்றேன்னு சின்ன சின்ன கப்பா வாங்கலாமான்ட்டு, ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு அங்கலாம் குடுக்கணும் இல்லைங்களா? ஊர்ல வந்து சொந்தக்காரங்களுக்குலாம் குடுக்கணும் அப்படின்ட்டு, ஒரு கப் வந்து ரூ. 25ன்னு சொன்னாங்க. சரின்ட்டு ஒரு ஒரு கப்பு தனித்தனியா வாங்கிட்டு, அம்மா, அப்பா வந்து நாங்க உட்காந்துருக்கோம். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு கடையெல்லாம் சுத்திட்டு வாங்க அப்படின்ட்டு போய் அம்மா, அப்பா உட்காந்துட்டாங்க. நானு, கனிக்குட்டி, அப்புறம் வந்து சித்தி பொண்ணு இருக்கா இல்லைங்களா? 3 பேர் தான் அந்த கடை வீதி ஃபுல்லா சுத்திட்டு இருந்தாங்க. கடை வீதினா அந்த கடையெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரீட்ல வச்சிருந்தாங்க இல்லைங்களா? இது எங்க இருக்குதுன்னா, அந்த அடிவார கோயில் இருக்கு இல்லைங்களா? அந்த அடிவார கோயில்லேருந்து ஆப்போசிட்ல ஒரு ரோடு போகுதுங்க. அந்த ரோட்ல தான் எல்லா கடையுமே வச்சிருந்தாங்க. எனக்கு வந்து ஒரு முருகர் சிலை வந்து வாங்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது. சரின்ட்டு தான் அப்புறம் ஒரு ஒரு கடையா போய் பார்த்துட்டு இருந்தேனுங்க. கரெக்ட்டா நமக்குன்னே ஏத்த மாரி அழகான ஒரு முருகர் சிலை கிடைச்சது. சரின்ட்டு அதையுமே வாங்கிட்டுங்க. அப்புறம் அந்த வேல் இருக்கு இல்லைங்களா? வேல் வந்து ஒரு பக்கம் வந்து ஓம் போட்டு, ஒரு பக்கம் வந்து அந்த பட்டை போட்டு இருக்கும் இல்லைங்களா? அந்த முருகர் வேல் வந்து மயிலோட இருந்ததுங்க. சரின்ட்டு அதையுமே ஒண்ணு வாங்கிட்டு, அப்புறம் தான் வந்து இங்க பாருங்களேன் இதெல்லாம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்ட்டு. இதெல்லாமே பிரைஸ் வந்துங்க ரூ. 40 ரூ. 60 அந்த மாரி இருந்ததுங்க. அப்புறம் இந்த கீ செயின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்ற மாரி நேம் எழுதி குடுத்து, மேல வந்து ஒரு வேக்ஸ் மாரி போட்டு குடுத்துருவாங்க. லாஸ்ட் டைமே வந்து வாங்கிட்டு வந்தேங்க. கன்னிக்குட்டியோட ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வேணும் அப்டின்ட்டு. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இல்லைங்களா? பசங்களுக்கு பார்க்கறதுக்கு. அதனால சரின்ட்டு அதான் வாங்கிட்டு போனோம். நல்லா இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா, மாங்கா சீசனுங்க. திரும்புற பக்கம்லாம் அவ்ளோ மாங்கா இருந்தது. அதுவும் மாங்காலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கட் பண்ணி இந்த வரமிளகாய் தூள போட்டு போட்டு ஃபுல்லா அதான் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்ததுங்க. நொங்கு தான் எங்கேயாவது கிடைக்காதான்னு தேடி தேடி பார்த்தேன். பழனியிலுமே நொங்கு கிடைக்கலிங்க. என்னடா ஊருக்கு வரதுக்குள்ள நொங்கே சாப்பிட முடியாது போல இருக்குதே அப்படின்ட்டு தாங்க ஆயிடுச்சு. நம்ம லாஸ்ட் டைமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹேங்கிங் ஒரு விளக்கு இருக்கும் இல்லைங்களா? அந்த ஹேங்கிங் விளக்கு வாங்கிட்டு வந்தேங்க. அந்த ஹேங்கர் வாங்கிட்டு வராம விட்டுட்டேன். அதுதான் இருக்குதான்னு பார்த்தேன். நாங்க போன ஒரு 2, 3 கடையில வந்து அந்த ஹேங்கர் எதுவுமே இல்லைங்க. அதுவும் வெயில் வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு கொளுத்தி எடுத்துருச்சுங்க. காலையில கிளம்பும்போது இன்னைக்கு கொஞ்சம் மோடமா தான் இருக்குது. பரவால்ல போல இருக்குதுன்னு நெனச்சேங்க. ஆனா போக போக பார்த்தீங்கன்னா, நல்ல வெயிலுங்க. ஏன்னா சாமி கும்பிட்டு கரெக்ட்டா ஒரு 2 மணிக்கெல்லாம் வந்து கீழ இறங்கிட்டோம்னு நெனைக்கிறேன். 2 மணிக்கெல்லாம் எல்லா வேலையுமே முடிச்சுட்டோங்க. கிளம்பவே போயிட்டோம்னு நெனைக்கிறேன். ஏன்னா கூட்டம் இல்ல இல்லைங்களா? அந்த பேட்டரி கார்ல ஃப்ரீ சர்வீஸ் பண்றாங்க பாருங்க. அவங்களே அதே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நடக்க முடிஞ்சா தயவு செஞ்சு படியில ஏறிடுங்க. ரோப் கார்லயும், விஞ்ச்லயும் 3 மணி நேரம் நின்னு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ரொம்ப நேரம் ஆயிடும் அப்டின்ட்டு இருந்தாங்க. ஏன்னா போற வரப்பலாம் சொல்லிக்கிட்டே தாங்க இருந்தாங்க. நாம வந்து ஏதோ நம்ம நேரம் நல்ல நேரமா வந்து பார்த்தீங்கன்னா, சாமி தரிசனத்த நல்லபடியா வந்து ரிலாக்ஸா பார்த்துட்டு கிளம்பியாச்சுங்க. மாங்கா வந்து நெடுவுல இருந்ததுங்களா, நம்ம மாங்காயே சாப்பிடக்கூடாது வெயிலுக்குன்னு நெனச்சா கூட டெம்ப்ட் பண்ணிட்டே இருந்ததுங்க. சரின்ட்டு ஒரே ஒரு மாங்காய மட்டும் கீத்து போட்டுங்க, வரமிளகாய் தூள் போட்டு குடுத்தாங்க. ரொம்ப செம்ம புளிப்புங்க. வாயிலேயே வைக்க முடியல. ஆனா பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா திரண்ட காயாட்டம் தான் இருந்தது. சரின்ட்டு பசிக்கு ஆளுக்கு ஒரு ஒரு காய் சாப்பிட்டுங்க கிளம்பிட்டோம். அந்த பார்க்கிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பெயிண்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா? அந்த முருகர் வந்து மயிலோட வந்து அந்த எல்லா கார்லயும் வந்து அந்த பட்டை போட்டு அந்த மாரிலாம் பண்றாங்க. கேட்டாங்க போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா வந்து அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. காருக்குள்ள உட்காந்து பண்ணுவாங்க போல இருக்கு. அது எப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஆசைங்க. பார்க்கணும்னு நெனச்சிட்டே இருந்தேன். பட் ஆனா நம்மளால முடியலைங்க. வேண்டாம்னால விட்டுட்டோம். எல்லாம் பார்த்துட்டுங்க அப்புறம் கிளம்பிட்டோம். போற வழியில வந்து பார்த்தீங்கன்னா, வரும்போதே பார்த்துங்க நெறைய கடை மூடி இருந்தது. கண்டிப்பா போம்போது கடை இருக்கும். ஏதாவது இருந்தா வாங்கிட்டு தான் போணும். நொங்கு இருந்தா கண்டிப்பா நிறுத்திடுங்கப்பா. நான் கண்டிப்பா நகரவே மாட்டேன். நொங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேனுங்க. கரெக்ட்டா போம்போது பார்த்தீங்கன்னா, நெடுவிலும் சப்போட்டா, அதுக்கப்புறம் நாவப்பழம், அது மாங்காங்க, சீத்தாப்பழங்க. அது எல்லாமே வந்து அந்த ஒரு ஒரு பேஸ்கெட் வந்து ஒரு கூறு வந்து இவ்வளோ அப்படின்னு சொல்லி வித்துட்டுருந்தாங்க. சீத்தாப்பழத்த பார்த்தோனேமே ஆசையாயிடுச்சுங்க. சீத்தாப்பழமே வந்ததுலேருந்து சாப்பிடவே இல்ல. சரின்ட்டு ஒரு பாக்ஸ் வாங்கலாம் அப்படின்ட்டு அதையுமே வாங்கிட்டேங்க. இதில தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கடையிலயும் மாம்பழம், அதுக்கப்புறம் புளியுமே வச்சிருந்தாங்க. புளி வந்து பார்த்தீங்கன்னா, அங்க பக்கத்தில வந்து லோக்கல்ல இருக்க புளியா என்னன்னு தெரியலைங்க. அதுவுமே வச்சிருந்தாங்க. நான் அம்மா தான் வந்து சீத்தாப்பழத்த வந்து திரண்ட காய கொடுங்க, இத கொடுங்கன்னு மாத்தி மாத்தி எடுத்துட்டு இருந்தாங்க. நாங்க வந்து என்ன பண்ணோம்னா, வாங்கிட்டு போம்போது அந்த கனகப்பட்டி சித்தர் கோயில் இருக்கு இல்லைங்களா? அது வந்து ரொம்ப நல்லா இருக்குது கோயில் அப்படின்னு நெறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்குமே சரி போய் பார்க்கலான்னு ரொம்ப ஆசையா இருந்ததுங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில்னு சொல்றாங்க. சரி எப்படிதான் இருக்குதுன்ட்டு போலான்னு போனோங்க. போய் பார்த்தா, அப்படியே ரோடு வந்து இப்ப தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. 100 அடி ரோடு போல இருக்குதுங்க. அவ்ளோ பெருசு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட கூட்டங்க. பழனிக்கு வரவங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, பாதிக்கு மேல கனகப்பட்டி சித்தர் கோயிலுக்கு வந்துட்டு தான் போவாங்க போல இருக்குங்க. எனக்கு வந்து சித்தர் பத்தி பெருசா தெரியாது. நாங்க உள்ள போகும்போதே பார்த்தீங்கன்னா, அவரு வந்து வாழ்ந்த இடம், அதே மாரி அவர் சமாதியான இடங்க. அதே மாரி அவர் தியானம்லாம் பண்ணுவார் இல்லைங்களா? அந்த இடம் எல்லாமே பார்த்துட்டு தாங்க போனோம். இங்க வந்து சாமிக்கு வேண்டுதல் வச்சுட்டு, வேண்டுதல் நிறைவேறுச்சு அப்படின்னா, அந்த அரிசி வந்து இவ்வளோ சிப்பம் வந்து காணிக்கையா செலுத்துறேன். அந்த மாரிலாம் வந்து சாமிக்கு வந்து வேண்டுதல் வச்சுக்கிறாங்க. நாங்க உள்ள வந்து வீடியோ எடுக்கலைங்க. உள்ள வீடியோ எடுக்க அலோவ்ட் இல்ல. சும்மா வெளியில
மட்டும் பார்த்துட்டு வந்தோங்க. உள்ள சமாதி வந்து பார்த்தீங்கன்னா, சமாதிய சுத்தி தான் சாமி கும்பிட்டு அங்கேயே வந்து தியானம் பண்ணிட்டு அப்புறம் தான் கிளம்புறாங்க. வித்தியாசமா இருந்ததுங்க. கனகப்பட்டி சித்தர் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட்டா இருந்தது. அங்கேயே வந்து கேன்டீனுமே இருக்குதுங்க. கேன்டீன்னா இது சாப்பிடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் டைம்ங்க. காலையிலருந்து நைட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ஃப்ரீங்களாமா. அன்லிமிட்டெட் சாப்பாடு குடுத்துக்கிட்டே இருக்காப்பாங்களாமா. அது போய் பார்க்கலைங்க. அப்பா மட்டும் போய் பார்த்துட்டு வந்தாங்க. இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா, பழனி முருகர் கோயில்லேருந்து கரெக்ட்டா ஒரு 1/2 மணி நேரங்க. 1/2 மணி நேரம் கூட ஆகாது. அதுக்குள்ள வந்துரலாம்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அப்பா என்ன சொன்னாங்கன்னா, "ஊருக்கு போற வழியில இந்த வழியில நான் வந்திருக்கிறேன்" அப்டின்னாங்க. இப்போ கொஞ்ச நாளா தான் இந்த கோயில் வந்து முன்னாடி இருந்தே ரொம்ப நாளா இருக்குதுங்களாமா. இப்ப தான் நெறைய மக்களுக்கு வந்து வெளியில தெரியுது அப்டின்னாங்க. போய் எல்லாம் சாமி கும்பிட்டுங்க. அப்புறம் உடனே கெளம்பிட்டோம். வர வழியில பார்த்தீங்கன்னா, அந்த ஹைவேஸ்ல ஒரு 2 ரெஸ்டாரண்ட் இருக்குதுங்க. சரி அங்க தான் சாப்பிடலான்ட்டு வந்தோம். வெஜ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் எப்பயுமேங்க ஊருக்கு போனேன் அப்டின்னா, இங்கேயுமே மோஸ்ட்லி பண்ணுவேன். வெஜ் ரெஸ்டாரண்ட் போறோம் அப்டின்னா, மதியம் வந்து கண்டிப்பா மீல்ஸ் தாங்க. எனக்கு வந்து மீல் சாப்பாடு சாப்பிடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். நெறைய வெரைட்டி இருக்குங்களா, எல்லா வெரைட்டியோட வச்சு சாப்பிடுறதுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ரெஸ்டாரண்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நான் வந்து பார்த்தீங்கன்னா, மீல்ஸ் ஆர்டர் பண்ணவே ஃபர்ஸ்ட்டு ஒரு கீரை சூப் குடுத்தாங்க. கீரை சூப் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மஷ்ரூம் பிரியாணி, சாதம், இது புளிக்குழம்பு, பருப்பு சாம்பார், 2 பொரியலு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரசம், தயிர்ன்னு எல்லாமே குடுத்துருந்தாங்க. கனிக்குட்டி வந்து எனக்கு கொத்து பரோட்டா தான் வேணுன்ட்டு, அப்புறம் அவன் கொத்து பரோட்டா வாங்கிட்டான். தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா, சில்லி பரோட்டா வேணும்னு அவளும் அதுதான் வாங்கிக்கிட்டா. நானு, அப்பா, அம்மா 3 பேரும் அன்லிமிட்டட் மீல்ஸ் தாங்க வாங்குனோம். ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு அப்படியே ஊருக்கு போனா அந்த அன்லிமிட்டட் மீல்ஸ்லாம் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அவ்ளோ ஹேப்பியா இருக்குங்க. எங்க போனாலும் அப்பா வேற ஏதாவது ஆர்டர் பண்றியான்னு கேட்பாங்க. நோ, நோ, நோ எனக்கு அன்லிமிட்டட் மீல்ஸ் மட்டும் தான் வேணும் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுவும் சாப்பிடறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, பருப்பு பொடி வச்சிருந்தாங்க சைட்ல பிளேட்லிங்க. சரின்ட்டு பருப்பு பொடி போட்டு, நெய்யெல்லாம் போட்டு, அப்படியே ஒரு ஒரு இதுவுமே வந்து ஃபுல்லா திருப்தியா சாப்பிட்டு, வெளியிலயே பார்த்தீங்கன்னா நெறைய கடை இருந்ததுங்க. இப்பலாம் ரெஸ்டாரண்ட்ட சுத்தி பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து அந்த ஸ்நாக்ஸ் கடை, அதே மாரி இந்த கிஃப்ட் கடைன்னு நெறைய வச்சிருக்கிறாங்க இல்லைங்களா? அது எல்லாமே பார்த்துட்டு அப்புறம் கிளம்பிட்டேங்க. போம்போதுமே பார்த்தீங்கன்னா, நான் தான் ஒரு 2 மணி நேரம் வண்டி ஓட்டிட்டு போனேன். ஆனா நல்லா இருந்ததுங்க. மறுபடியும் ஊருக்கு வந்துட்டு எப்படி இங்க வண்டி ஓட்ட போறேன்னு தெரியல. ஆனா நல்லபடியா சாமி தரிசனம் முடிச்சுட்டு, சாயங்காலம் ஒரு 4 டூ ஒரு 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டோம்னு நெனைக்கிறேங்க கடையெல்லாம் போயிட்டு. இந்த விளாக் வந்து இதோட எண்ட் ஆகுதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு கண்டிப்பா நம்புறேன். நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பா முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாங்க.